ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு. நம்ம சோழர் வம்சத்தோடைய 16ஆம் நூற்றாண்டுல ஆனைமங்கலம் அப்படின்ற அந்த கிராமத்தை அங்க இருக்கக்கூடிய சூடாமணி விகாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பௌத்த மதத்துக்கு தானமா கொடுத்த செம்பு பத்திரங்கள் 30 கிலோ எடை உள்ளது. சோழருடைய அந்த ராஜமுத்திரையை பொறிக்கப்பட்ட அந்த பத்திரம். அந்த பத்திரம் அப்படின்றது டச்சு இங்க இருந்த காலத்துல, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்க இருந்த காலத்துல அன்னைக்கு இருந்த ஒரு மிஷனரி அவர்கள் மூலியமா டச்சு கைக்கு மாறி பிறகு இவங்க தாய்நாட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க. 14 வருடமா இந்தியா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இந்த ஆவணம் எங்களுக்கு சொந்தமானது, திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வழக்கம் போல இது வந்து காலனி ஆதிக்கத்துல நான் எங்களுக்கு வந்து கிஃப்டா வந்ததுன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. 2022ல டச்ல வந்து பாத்தீங்கன்னா காலனியல் ரிபாட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலிசி வந்துச்சு. அதாவது கொள்ளையடிச்சு சொத்தை கொடுக்க மாட்டோம், பட் கலாச்சார அடையாளங்கள் எதா இருந்ததுன்னா அந்தந்த நாட்டுக்கு நாங்க திரும்ப வழங்குவோம் சொல்லியிருந்தாங்க. லைடன் பிளேட்ஸ் சொல்லி அவங்க யூனிவர்சிட்டியில இருந்தது. பிறகு அவங்க சில ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு ரைட்டியஸ்லி பிலாங் டு இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு சொந்தமானதுன்றதை ஒத்துக்கிட்டாங்க. பிறகு பிரதமர் அலுவலகத்துல இருந்து போன பிரஷர் எல்லாம் சேர்ந்து பல மக்களுடைய கோரிக்கை நிறைவேறி 16ஆம் தேதி மார்ச் இந்த தாமரை பத்திரங்கள் இந்தியாவுக்கு அதிகாரப்பூர்வமா ஒப்படைக்கப்பட்டிருக்கு பிரதமர் அவர்கள் கையில. வரவேற்கப்படக்கூடிய விஷயம். நம்மளுடைய கலாச்சாரம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற போது ரெண்டு முக்கியமான விஷயம். இந்த பத்திரம் எழுதப்பட்டது தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்துல. இப்போ இந்த வடக்கு தெற்கு இந்த மொழி அந்த மொழி இது வந்து பிரிவினை வந்து இப்ப சமீப காலத்துல நம்ம பார்க்கிறோமே தவிர அந்த காலகட்டங்கள்ல இந்த மொழிகள் எல்லாமே அரசு மொழிகளா பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதுக்கு இந்த ஆவணம் பெஸ்ட் ஸ்டாண்ட். இது எல்லாத்த விட முக்கியம். இந்த ஆவணத்தோடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா மலாக்கா ஸ்டேட்ஸ் மேல இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய உரிமையை நிலைநாட்டக்கூடியது சோழர்களுடைய அந்த டாமினன்ஸ். இந்த ஆவணம் அப்படின்றது வரக்கூடிய காலங்கள்ல மலாக்கா ஸ்டேட் இந்தியாவுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கின்றத பியாண்ட் டவுட்ஸ் நிலைநாட்டுது. டீடைல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க.